ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். ஆமென். ஆமா, கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு என்னவா, இதை ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்னைக்கு பைபிள் காலேஜ்ல இதை குறித்து தப்பா டீச் பண்றாங்க. அது எப்படி அந்நிய பாஷை இருக்கா? நான் பைபிள் இருக்கிறதா நான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப பைபிள்ல என்னன்னா இன்னைக்கு இதுதான் போதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரமாணம் கர்த்தர் வார்த்தைங்க. நான் அந்த வார்த்தையை தான்ப்பா பேசிட்டு இருக்கிறேன். வார்த்தை இருக்கா? இப்ப இன்னைக்கு சபையில இதை குறித்துதான் தவறான டீச்சிங். அதனாலதான் எழுப்புதல் தடைப்படுது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுல இணைஞ்சிருக்கிற உங்க மூலியமா என் மூலியமா குடும்பத்துல எழுப்புதல் உண்டாகும். அதனாலதான் கூச்சப்படாம சத்தமா பேசுங்க. அதை நான் ஆண்டவர் கூட பேசுறேன், அவர் என் கூட பேசுறது அந்த உணர்வோட நம்ம பேசணும். உணர்வு நமக்கு வேணும். சிலவங்க நினைப்பாங்க, என்ன இந்த சத்தம் வருது, சத்தம் வரதான் செய்யும். 1/2 மணி நேரம் சத்தம் வரணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த கார்ப்பரேட் அனாயிட்டிங் வரும். நம்ம பிள்ளைகளை தொடும், நம்ம குடும்பத்தை தொடும், ரட்சிக்கப்படாதவங்களை தொடும், குடிகாரர்களை தொடும். நீங்க பாருங்க, ஆண்டோடைய வல்லம் உங்களுக்குள்ள வெளிப்படும். நீங்க அப்படியே ஒரு டாஸ்மார்க் கடையை கடந்து போவீங்க. அந்த டாஸ்மார்க் கடையில இருக்கக்கூடிய பாட்டில்லாம் அப்படியே உடைஞ்சு கீழே வந்து எப்படி இருக்கும் பாருங்களேன். அது ஒரு அபிஷேகம். நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப தேவனுடைய மனுஷன் அவர் ட்ரெயின்ல போகும்போது அப்படியே அழுதாங்களாம். அவர் ஒண்ணுமே பிரசங்கம் கூட பண்ணல, அந்த பிரசன்ஸ் வெளிப்பட்டுச்சு. சோ நம்ம அதுக்குதான் ஆண்டவர் இந்த ஸ்தலத்துல நம்மள ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இது அசதியா இருக்காதீங்க. முடிஞ்சவங்க நீங்க பைபிளை பக்கத்துல வச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். அது உண்மையா இந்த ஸ்தலத்தின் மூலமா எத்தனையோ ஜனங்களை தொட்டிருக்காரு. உங்களையும் தொட அவரை ஆசைப்படுறாரு. உங்களை அவர் தான் கொண்டு வந்தார். சரிங்களா? அடுத்ததாக கூட இத ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு. அடுத்து இந்த எழுப்புதல் அக்கினி வாச அது எப்படி செயல்படும்ன்றத அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு ஜெபத்தை, முதல் படியா ஜெபத்தை வச்சு ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர். சங்கீதம் 37வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை யாராவது படிங்க. சங்கீதம் 37 முதல் 2 வசனம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். ஆமே. என்னன்னு தெரியல, போன வாரத்தோட தொடர்ச்சிதான் இதை சொல்லி மறுபடியும் அந்நிய பாஷையில ஜெபிக்க சொன்னார். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீ உற்று நோக்குவாயானால் அவன் இருந்த இடமே தெரியாத, அவன் இல்லாம போயிருவானா. என் அன்பு தகப்பனே, கர்த்தர் இந்த மே மாசத்துல அவர் வாக்கு கொடுக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. உங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்தலத்தின் மூலமா பலங்கொண்டு திடமனதாயிரு, திகியாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோட கூட இருந்து உன்னை நடத்துவேன்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பொல்லாதவங்களை குறித்து நீ பயப்பட வேணாம். உன்னை யாரு மிரட்டுறா, உனக்கு இது பண்ணிடுவேன், நான் மந்திரம் பண்ணிடுவேன், பில்லி சுனி பண்ணிடுவேன், உன்னை இல்லாம ஆக்கிடுவேன், சந்ததி இல்லாம, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற, நீ கொஞ்ச நாள்ல நீ பொறுமையாரு, நீ உற்று பார்த்தாயானா அவன் இருக்கிற இடமே தெரியாதா, அவன் இல்லாம போயிருவானா. அப்ப உங்க வழிகளெல்லாம் அவரை நினைச்சு கொள்ளுங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வருஷத்துல பாருங்க, அடுத்த வருஷம் 2027 நம்ம சுதந்திரிக்கும் போது உங்களை கொலை செய்யும்படியாக, உங்க குடும்பத்தை அழிக்கும்படியாக, உங்களை பயமுறுத்தின மனுஷங்களை நீங்க தேடியும் காணாது இருப்பீங்க. அப்படியே உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நம்ம இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நல்லா வாயில திறந்து அந்நிய பாஷையினால பேசுங்க. Let it flow in the name of Jesus Christ. ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் let it flow in the name of Jesus Christ. Let it flow fire of tongues. Fire of tongues. அது ஹீப்ரு மூல பாஷையில அக்கினி பாஷை. fire of tongues. சபை திறந்ததே அக்கினி பாஷையினால. சத்தம் வரதான் செய்யும். அது உங்களுக்கு அது பிசாசுக்கு இயேசுவின் வல்ல நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும்
தேவையில்லை நினைக்க கூட வேணாம். சமாதானம் இருக்க மாட்டோம். அந்த உங்களுக்குள்ள சபைகள் மேல வரக்கூடிய அது மனம்
nanda mana gada gada le mana gadu dale be sheki mahandura bauda di bika da gada le riba ushada da gada di libina mana haduda bauda da gada le graba shaka di libakana mahandura godu ribika da gada loribu shade ribini gaduda la bodi ribia la hada lebrana kantore gadu dale sheki mana gaduda bauda da gada larabo shakuda la bodi ribika da Limara durili alehe duri bishidiria na handara lili gadula bau kadua mahandara bau shakadula ba. Lima kadadaga lebreka la kadula bauda. Namaige di ribika na handura bau shagudi dia na handara. Lere di rigada da gili magaduda managada. Ilabo shadadaga. Lebreka bana kaduda meni madudi bika na handa rebeka la duda la bau shande ribika da. Labre shente ribika da gada de gili bau shandara gada da. Le rala tuna limekane hentoro bau shadiri bika lula diri bana handura. Le brone hentoro bau shaduri miana handa regedi dibine gadura. La brena shandu regedu ribini gada da gari libika na handa da. Le rabo shandara gada la gada. La rabo shande ribiga naga didi bini gaduda bauda gada. Legra maushandara gada da. Le ribika bana gaduda bauda. La raka didi bi shande regedi di mana gaduda bauda da gada. Le rikana maushandara gada tu libeka da da handa. La braushe ne hadu de beka na gadu de bede ribiga da gadara. La rada di bika na baude li bana handa regeli bausha de ribika da da gada. La rabausha gada ribi na handara lagede di. La moria shege ribika da da hadu da bauli bika na gadu di bina gadara la. La rebe shaku da lau mane hedu de bika du da bauda rika da la. Lebre shaka da la gadu da la bauda ribika na gadu di bini gadu da la duri bina hadara. Lebro shaderi bika bana gadu da bauderi bini gadu da le sheki de ribia na handura baudaria. Lebro shaderi bika la de ribi shanduro libiria handuro lokoro. Lekoro shanduri bina handara baushadura baudaria. Labro sheteri amahandore kili koduru shegi diri bini gadu da la. Labro shedini mana handuro koshaderi lege bini hadu da lo. Lebila handara maukadu da lebe kadu da baushadari Managadara Lebo Shadari Lahada Gedri Kanagaduda Boda Dikara Banagara Nimini Gadudi Bini Garula Laguduria Legari Shanini Mana Handure Gibi Kabula Shemi Kalu Lebi Kalu Libi Laha Lari Diulu Sheduru Libi Kalu da Mana Handura Bosha de Ribi Kalodara La Baushanduru Biria Nihandara Boda Ribi Kadada Gara Lebri Kaduri Bausha de Libe Rigo de Ribi Kanaga Duralo Lobro Shidiri Ahantoro Shekara Maudari Mina Handare Gaduda Le brashe diri mina kente ribike diri dule bikana handura bosha dere le ribika la duri libri mina handoro doko sho diri bika la diri lia le riba handoro bosha dura bani handiri bika lo diri bili lari yanimi kanduro le broshe diri libina haduda baude riba kaduda le bikana le rosha duri bili kalabasha diri ligiri di nimika da di bagadu da baude ribina gadara Labra shekar du riba nagadu da bauda riba udibina hantura bauda daga dadara. Labre shene hederi kili baushi ki ribika baudini meika da lebe shande heri henturo lebi kadu da la bauda ria. La resha de ribe la duri bika da na handara bausha da da di dibini handare gili beuridia. Le ridi dibina shantura gadu da la bauda da. Le baka da daga da dibika da bausha da daga da daga. La waigla takante rebele shantu ribi la baushada regala didi bigadu da bauda na handa ragaduda la baudaria le magra de le baushada rika da dala diri dala gada libini gaduda la gara matram nirambi valiye lebra shadu da bauka da dagara unatma matram nirambi valiye lebre shadu dala bediri mika nagadu da baula gadaria ore la shanda ragadu ribiana handura lebi kanturia கத்தரை மகிமைப்படுத்துகிற
கர்த்தருடைய துதியினாலே லேப்ரா ஷாதுலா பௌஷாத ரீபானா கதராலா அவர் கொடுத்த பாஷையினால உன் ஆத்துமா நிரம்பி வலியட்டும், உன் பாத்திரம் நிரம்பி வலியட்டும், உன் ஆவி நிரம்பி வலியட்டும். லேப்ரே ஷாதுலா பௌஷாத ரேபி கனா கடுடா லேதிரிக்கியா உன் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆவியானவரோடு இணைந்து லேப்ரே காட்டுலா பௌஷாத ரகதாடாரா கர்த்தரை மகிமைப்படுத்து. லேப்ரே கனா கடுடா லேபே சந்தரியா அவர் செய்த நன்மைகளை நினைத்து லேப்ரா ஷாகாடுலா பௌஷந்தரை காதா லேபே காதா பௌத டேபி டகதா லேக்ரா மாஷந்தா ரகதலா காது டிபி காதா லே ரே 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 பே ஷலா தரகா தகரா லேப்ரா காடா ரகா தே லேபி தரா லேபே ஷாகா டே லே பௌஷதா ரகதா நீமா காதா லேபி காதா டகா லேப்ரா காடா லேப்ரி ஷாது லேபி காதா டகா லேரோ துரி ஷாகுடலா பௌதர பாகா தடகா லேப்ரி காதா டகா லா மானகா துரே பௌஷதா டகா தரா திலி கபனா காதுடா பாரா லரா ஷாகா டலகா டலே பௌஷதா டகா ரிலி பகா டகா லே ராதா கமனகா பௌஷதா ரிபி நிகாதுடா பானகா டகா லேக்ரா பேஷா துரி பினா ஹதுரா பௌஷதா ரிபி காதா டகா நாமா காதுரா பௌஷதா ரகா திலி பகா டிபி நிகாதா டகா லாப்ரோ ஷாகா டகா நிமா காதா டபா டிகா பாதா டகா லேப்ரா ஷாகுடா பாதா டகா துலிபியா na handura bauda digara laga le ribi shadara bada daga daga nama shaga daga radiga la bauda diba laga daga labro shade ribi niga daga diribi shaduda bauda ria nima haduda bau shaga daga daga le reba shada ribi na handara bauda ribi naga daga labro shaga daga daga le braba da sheka daga laga le ribi riba dada kaba dada laba naga bau shadari biga dada gada lagra bau shadari biniga dada gada diba naga dada ura bau shadara gada gada lebre shaga dada gara lebe kada daga laba diba naga dada gada ribi shaga dara leba ba shaga dada gara laba raba shaga dada gara leba raga Shega baba dada leba daga dada le bra shaga raba dada le bra ba shaga dada bada le bra ba shada randa gada la bra daga raba shaga dada bada daga la bra deka mana gadu da ba shada daga bada la bra shage reba gada daga lura ba shaga dada gada le rebi kada da bada daga le rebi shaguda la baushada daga nima haduda baushaga daga da bada dimana gadura bauda ribia lebre shanda raga dara la rashaga duda la baushanda rabada daga la baudiria nima hada daga daga nema kada daga dibili gaduda la baushada daga dara le greba shaga daga kabana gada daga kabuna haduda baushada raga daga nima kada daga kabula haduda lebe shigada nima haduda bada debe labra shada ribi kada ribi kana gaduda bada lebro shanda raga dada le rashaga daga kibana gaduda ba libra shadar nima haduda baga diribi kabana gaduda baushandaria lebro shaduria labra naga daga nebra sarabada daga baudaribi kada daga nima nama gada diga bada daga labo shaga daga ribi kada daga nima haduda lobro sheki mahantara lama sheme hantoro lebri kabada daga lebra baba da dibi kada daga loro shoko duri bini mana gada daga laba rabada dibi kabadi bana nima gada daga lebe kabada daga lebe kada bana dana gada dibi kana gada laba shaga daga nima gada daga nima raga daga nima kadula bada diri bala nima gada daga Amen. Thank you, God. 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 Thank
நீமா தேங்க்யூப்பா, தேங்க்யூ டாடி. எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு வசனத்தை படிங்க. நான் அப்படியே ஒரு வசனத்தை எடுத்து பிறகு அதே சங்கீதம் 37ல 9வது வசனத்தை, சங்கீதம் 37:9. கொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு நீங்களும் நானும் காத்திருக்கோம், நம்ம பூமியை சுதந்திரிப்போம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க 12:13 பாருங்க. அதுல கீழே பாருங்க 12 13 படிங்க. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக படிங்க சிஸ்டர். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். ஆமென். 14-15 படிச்சிருங்க சிஸ்டர். சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போம், அவர்கள் வில்லுகள் முறியும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த மாசத்துல இந்த காரியங்கள்லாம் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. தேவன் அதை செய்வார். அடுத்த 38, 39, 40 படித்து கொடுத்துருங்க. அதுலயே அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அற்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கலம். 40 கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். அவர்களை கர்த்தரை நீங்க நம்பி இருக்கிறபடியினால அவர் உங்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்க கையை வந்து அப்படியே நீங்க வந்து காட்டலாதீங்க. லேப்ராக்கனா அப்படியே மெசேஜ்ல கையை ரைஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரிப்பேன், அவன் இல்லை. இதோ உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன். அராதியந்த நம்ம சிறுமையும் எளிமையும் ஆனவனை மனங்கடிக்கும் செம்மை மார்க்கத்தரை விலப்பண்ணவன் துன்மார்க்கரை பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நான் எடுக்கிறார். அவர்கள் பட்டயம் அவருடைய உருவி போகும் என்று கர்த்தர் அவருடைய வில்லுகளை முறிப்பார் இயேசுவின் வல்ல நாமத்தினால. அராதியந்த நம்ம கரபரபா ஷகரபரபா அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவித்து அவர்களை உம்மை நம்பி இருக்கிறபடியினாலே அவர்கள் துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து நீர் ரட்சிக்கப்பட கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆராதனமா லேமா சந்தர கதரவரி கபரபா ஷதலபலபா. பெரிய காரியங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்ய போறீங்க. நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். எங்களோடு கூட நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை விட்டு பிரியாத தெய்வம் எங்களுக்கு உண்டு. எங்களை விட்டு பிரியாத ஒரு தெய்வம் உண்டு. எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. எங்களை விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம் உண்டு. நன்றி அப்பா. எந்த சூழ்நிலையில விட்டு கொடுக்காத ஒரு தெய்வம். உங்க பிள்ளையோட தலைமையில இருக்கக்கூடிய சஞ்சலம், தவிப்பு, சாப கட்டுகள், எல்லா வியாதி கட்டுகள், பலவீன கட்டுகள், வியாதி எல்லாம் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தில், எல்லா தரித்திரம் ஓடுவதாக இயேசுவின் வல்ல நாமத்தில். Thank you. Thank you. Brother, over to you, brother. Thank you, brother. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பிரதர். பிரைஸ் தி லார்ட். Thank you. நல்லவர்.
ஒரு 2 பேர் தான் 3 பேர் தான் நல்லா இருக்காங்க போல இருக்குது. மிச்சம் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க போல நல்லா இருக்குது. இருக்கேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் இப்ப லார்ட். நாங்க ஒரு 2 பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க பாடுகிற பொழுது பரலோகம் செயல்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க பாடுகிற பொழுது ஆமென். பரலோகம் ஆமென். செயல்படுகிறது. ஆமென். நீங்க எஸ். வெறுமனே நீங்க ஆமென். பாடல் ஆமென். படிச்சீங்கன்னா அல்லேலூயா. அது உங்களுக்கு அல்லேலூயா. பாட்டாதான் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க அல்லேலூயா. வெறுமனே நீங்க பாட்டு, ஆமென். அதாவது ஆமென். உலகத்துல பாடுற மாதிரி நீங்க பாட்டா நீங்க நினைச்சு நீங்க பாடுனீங்கன்னா அது வெறும் பாடலா தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த அல்லேலூயா. பாடலை நீங்க பாடுகிற பொழுது இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும் போதே பரலோகம் எனக்காக செயல்படுகிறது, பரலோகம் ஆமென். எனக்காக யுத்தம் பண்ணுகிறது, எனக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ மதில்கள் எல்லாம் விழுகிறது, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்கள் ஆயத்தமாகி அவர்கள் எனக்காக நான் கர்த்தரை துதிக்கிற பொழுது அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஃபாதர் சொன்னது போல துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஆமென். அது சாத்தான் ஓடுவான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹalleluya இந்த இந்த பிரேயருடைய ஆமென். தலைப்பு என்னது? சஞ்சலமும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஓடி போகும் ஓடி போகும். எப்படி ஓடும்? துதி எடுத்தார். துதிக்கும் போது துதி ஓடி எடுத்தா போகும் ஓடிப்போம். சஞ்சலத்தையும் துதியினால தவிப்பையும் உங்களுக்கு அந்த லீஃப்லெட்லயே போட்டிருக்கேன், வாசிங்களா? துரத்தும் துதி. சஞ்சலத்தையும் தவிப்பை துரத்தும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் துரத்தும் துதி. துதி புரியுதா உங்களுக்கு? அப்ப நீ ஒரு சிலர் தான் லீஃப்லெட்டை உத்து ஒழுங்கா வாசிக்கிறாங்க போல இருக்குது. ஹம். உங்களுக்கு ஒரு 10,000 பவுண்ட் செக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உத்து உத்து 1000 வாட்டி பாப்பீங்க, அப்படிதானே? ஆனா உங்களுக்கு பரலோகத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வர்ற போது அத உத்து வாசிக்க மாட்டேங்கிறீங்களே. அது ஒரு லைன் தான் இருக்குது. சஞ்சலத்தையும் தவிப்பையும் துரத்தும் துதி. இதுதான் வந்து சத்துருடைய சரியான ஒரு வஞ்சகம். என்ன தெரியுமா? உங்களை வாசிக்க விடாதபடிக்கு உங்க கண்ணை என்ன பண்ணி வச்சிடறான்? கண்ணை என்ன பண்ண வச்சிடறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். நீங்க கண்ணை திறந்தும் இப்ப கண்ணு நிறைய பேருக்கு கண்ணு பாக்குது. யாராவது குருடர் இருக்கீங்களா? இல்ல இல்ல அப்ப இதுவரைக்கும் வாசிக்காதவங்களா கண் இருந்தும் குருடர்களாகவே இருக்கிறீர்கள். சொல்ற புரியுதா எத்தனை பேருக்கு? நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ணு இருக்குது. ஆனா பிசாசை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியுது? அவன் இவங்களுக்கு கண்ணு தெரியல, பத்திமைய குருடன் போல இருக்கிறாங்கன்னு அவன் பார்வைக்கு. அதான் உண்மை. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு. அப்பா இவன் 2 பேரும் சேர்ந்து பாரு, இந்த ஸ்ரீதர் பிரதரும் இந்த ஜூட் பாஸ்டரும் 2 பேரும் சேர்ந்து என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க. சஞ்சலமும் துரத்தும், சஞ்சலத்தையும் தவிப்பையும் துரத்தும் துதின்னு இப்படி ஒரு டாபிக்க போட்டு வச்சு இப்படி ஒரு கூட்டத்தை கூடி நம்மள 2 இல்லைன்னு 1 பண்ற 2 பேர் சேர்ந்து மொத்தம் 1000 பேர் 2000 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. இவங்க கூட்டிட்டு வர்றது பார்த்தா 30 பேரை கூட்டிட்டு வரானுங்க. ஐயோ என்ன நடக்க போதோன்னு அவன் நடுங்கிட்டு இருப்பான். அவன் கடைசி பார்த்து நம்ம ஆட்கள் அந்த டாபிக்கே படிக்காம விட்டுருப்பாங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அந்த தலைப்பே படிக்காதவங்க அந்த தலைப்பை பத்தியே ஞானம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படி இல்லாதவங்களுக்கு அதை அறியாமல் இருக்கிறதுனால அவனுக்கு கொண்டாட்டம், எங்களுக்கு தான் திண்டாட்டம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பிரதர் ஸ்ரீதர் பிரதர் அவர் தூக்கம் இல்லாம நான் தூக்கம் இல்லாம வேலை முடிச்சு வந்து எல்லாம் ரெடி பண்ணி நான் இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணி பிரதர் ஜோஷ்வான்னு ஒருத்தர் மான்செஸ்டர்ல இருக்கிற அந்த தம்பி டிஸ்டர்ப் பண்ணி, தம்பி லீஃப்லெட் பண்ணீங்களா, டேட்டா மாத்துங்க, தப்பா போட்டிருக்கீங்க, அதை மாத்துங்க இதை மாத்துங்க, அவரை துரத்து நான் துரத்தி எல்லாம் பண்ணி இங்க கொண்டு வந்து உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்ல அனுப்பி ஸ்ரீதர் பிரதர் அவர் குரூப்ல போட்டு எல்லாம் போட்டு அந்த ஒரு லைனை படிக்க மாட்டேங்கீங்களே. இதுதான் வந்து என் ஜனங்கள் அறிவில்லாமல்
என்ன ஆறாங்க? புரியுதா உங்களுக்கு? ஒரு சத்தியத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா வைங்களேன், விடுதலை. சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க விடுதலை. ஆமென். இப்போ நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆமென். நம்ம பாடப்போ கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கிற சஞ்சலம், என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, என்னென்ன தவிப்புகள் இருக்குதோ, என்னென்ன காரியங்கள் செயல்படாமல் இருக்கிறதோ, அல்லது அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லது அது தடை பண்ணப்பட்டிருக்கிறதோ, இப்ப நீங்க துதிக்க 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 அவையெல்லாம் விடுதலையாகப்படும், அவையெல்லாம் கட்டவிழ்க்கப்படும், அவையெல்லாம் அந்த துதி அந்த சஞ்சலத்தை துரத்தும், அந்த துதி அந்த அந்த எல்லா பிரச்சனைகளை துரத்தும், வியாதிகளை துரத்தும், எந்த இக்கட்டுகளை துரத்தும், அவிசுவாசத்தை துரத்தும், நம்பிக்கையற்றவற்றை துரத்தும், உங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் குற்ற மனசாட்சியை துரத்தும், எல்லா அந்த துதியானது சாத்தானுடைய கிரியைகளை இல்லாமல் போகும்படிக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கை இருக்கிறவங்க நல்லா கை தட்டி பாடலாம், வாய் இருக்கிறவங்க நல்லா கத்தி பாடலாம், தப்பே கிடையாது. யாரும் உங்களை தடை பண்ண போறது கிடையாது. தடை பண்றவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். யாரு? சத்ருவானவன் மாத்திரம் தான் இருக்கான், வேற யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரிப்லா சாந்தோரா பௌஷாந்தரியா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தலை மேல உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வைத்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு, முழு தைரியத்தோடு, பயத்தோடு அல்ல. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவிசுவாசமான வார்த்தைகள் அல்ல, விசுவாசம் உள்ள வார்த்தைகள். என் தகப்பன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. தங்கிடுவே விசேஷம் இருமைப்பட்ட அனைவருக்கும் உலங்கிடுவேன். விசேஷம் இருமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம் இதயங்கள், நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். பயம் கட்டுவே இயேசுவின் நாமத்தினால், காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். உங்களை கொண்டுதான் காயம் கட்ட போகிறா. காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இறையிலுண்டோ
ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, ஆயிரங்கள் சுட்டுவோம் விடுதலை சிறையிலுள்ளோ பெறணுமே, ஆயிரங்கள் விடுதலை சிறையிலுள்ளோர் பெறணுமே, ஆயிரங்கள் விடுதலை கட்டவிழ்க்கணும் பெறணுமே, கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை கட்டவிழ்க்கணும் உடைக்கணும் கட்டுகளை உடைக்கணும், ரிபஷனகா ரிபதனுகா சதா ரிபதனா லகுதனா லகுதனா ரிபஷனுகா ரீரா ரிபதனுகா ரிபதா அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் ஆவியானவர் எனக்குள்ளே எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே ஆவியானவர் அபிஷேகம் என் தலை அபிஷேகம் மேலே என் தலைமேலே ஆவியானவர் ஆவியானவர் எனக்குள்ளே எனக்குள்ளே இன்னுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு இன்னுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்துக்கு உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, தைலம் வேண்டுமே, உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, ஆனந்த தைலம் வேண்டுமே, அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் உன் மேலே ஆவியானவர் உனக்குள்ளே அபிஷேகம் உன்மேலே ஆவியானவர் உனக்குள்ளே அபிஷேகம் உன் தலை மேலே ஆவியானவர் உனக்குள்ளே அபிஷேகம் உன் தலை மேலே ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேக்குற கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. குளிர் நேரத்துல என்ன பண்ணுவீங்க? ரொம்ப குளிருக்கு நெருப்பு போத்துக்குவோம் நம்ம பிளாங்கெட் ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப். சரி, இப்ப நீங்க காஷ்மீர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர் அனல் இருந்த நெருப்பு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாப்போம். சரி, குளிருக்கு வீட்டுக்குள்ள நெருப்பு வச்சிருப்பீங்களா? வீட்டுக்குள்ள இல்ல குளிர் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள குளிர் அடிக்குது, கிளைமேட் குளிரா இருக்குது. நீங்க ஒரு ஊட்டியில கொடைக்கானல்ல இருக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? போர்வை போத்திப்பீங்க, அப்படிதானே? ஒரு போர்வை நீங்க போத்திப்பீங்க, சரிங்களா? சோ அதே நேரத்துல அக்கினி, சரிங்களா? அக்கினியும் நமக்கு தேவை, சரியா? அதே போல நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த ஒரு சோர்வு வருதோ, எந்த நேரத்துல உங்க ஆத்துமாவுல அல்லது உங்களுடைய ஆவியில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தடை பண்ணுகிற அல்லது ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் அல்லது அதை திருடுகிற காரியங்கள் ஏதாகிலும் வந்துச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்ணிடணும்? கர்த்தருடைய சமூகத்துல போய் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு துதியின் உடையை போர்த்தணும், துதியின் போர்வையை போர்த்தணும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ, என்ன பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியுமோ, அந்த பாட்டை ஒரு 4 வாட்டி நீங்க பாடி பாருங்களேன். பெட்ரோல் இல்லாத வண்டி ஓட்டின மாதிரி ஓடும் உங்க வண்டி. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? நான் என்ன சொன்னேன் இப்போ? சோர்வடையும் போது பாட்டு பாடி நம்மள இது பண்ணும், அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்ல, கடைசி ஒரு வார்த்தை சொன்னேன், பெட்ரோல் இல்லாத வண்டி ஓடுற மாதிரி. பெட்ரோல் இல்லாத வண்டி ஓடுமா? உலக பிரகாரமா ஓடாது, ஆனா கர்த்தருடைய பார்வையில ஓடும்.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த துதியின் உடையை நீங்கள் போர்த்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்னன்னா குளிர் அடிக்குது, பக்கத்துல பிளாங்கெட் இருக்குது, ஆனா பிளாங்கெட் எடுத்து போத்துறதுக்கு சோம்பேறி. அந்த பிளாங்கெட் எடுத்து மேல போத்துறதுக்கு என்னது சொல்லுங்க? சோம்பேறி. சோம்பேறி. இன்னொருத்தர் எடுத்து கையில வந்து குடுக்குறாங்க, யாராட்டி எடுத்து துதிங்கப்பா, வாயை திறந்து துதிங்கப்பான்னு அப்படி கையில வந்து பிளாங்கெட்டை குடுக்குறாங்க, அப்பமும் வாங்குறதுக்கு சோம்பேறி. புரியுதா உங்களுக்கு? பிரதர் சொல்றாரு வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து பேசுங்க, வாயை திறக்க மாட்டிக்காங்களே. புரியுதா உங்களுக்கு? பிளாங்கெட் அங்க இருக்குது, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, ஆனா வாங்குறதுக்கு ஆள் இல்ல. பிளாங்கெட் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, பிளாங்கெட்டை புடிச்சிருக்கிறது தெரியுது, பிளாங்கெட்டை கொடுக்கிற ஆளும் தெரியுது, ஆனா வாங்க மனசு இல்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா அதை போய் எடுத்து போர்த்தி கொள்ள வேண்டும். துதியின் உடையை போர்த்தி கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. துதியின் உடையை போர்த்தி கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் துதியின். அதனாலதான் பாருங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் எப்ப வரும்னா அந்த துதியின் உடையை போர்த்தி கொள்ளும் போதுதான். இந்த துதியின் உடையை எப்பவுமே நீங்க போட்டுக்கணும். நீங்க வின்டர் ட்ரெஸ் வந்து வின்டர்ல மட்டும்தான் போடுவீங்க, அப்படித்தானே? வின்டர் ட்ரெஸ் வந்து வின்டர்ல தான் போடுவீங்க, சம்மர் ட்ரெஸ் சம்மர்ல தான் போடுவீங்க. நான் சொல்றேன், துதியின் உடை எப்போதும் போத்திக்கொள்ளு. சம்மர்லயும் போத்தி கொள்ளுங்க, வின்டர்லயும் போத்தி கொள்ளுங்க, ஆட்டம்லயும் போத்தி கொள்ளுங்க, துக்கத்திலையும் போத்தி கொள்ளுங்க, சந்தோஷத்திலையும் போத்தி கொள்ளுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதியின் உடையை நீங்க கலட்டிட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்த ஆதாம் ஏவாள் மாதிரி தான் இருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ? ஏதேன் தோட்டத்துல இருந்த அவங்க அத்தியலைய துதியினுடைய அவங்க கலட்டி வச்சுட்டு, மகிமையினுடைய கலட்டி வச்சுட்டு அவன் கொடுத்த அத்தியலைய மாத்திக்கிட்டாங்க. சொல்ற புரியுதா உங்களுக்கு? சோ அந்த துதியின் உடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த ஒரே ஒரு பல்லவியை மட்டும் பாடி ஒரு சில வார்த்தைகளுக்காக நம்ம கடந்து செல்ல போறோம். ஆமென். துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, உயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, உயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே, அபிஷேகம் என்மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என்மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. மீண்டும் சொல்லுவோம், துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு,
துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்திற்கு பதிலாக இன்னும் ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொற்கால் என்ற ஒரு வேதத்துல தொற்காலை குறித்து நாங்க பார்க்கிறோம். அவள் இருந்த நாட்களிலே விதவைகளுக்கு அல்லது திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு என்ன பண்ணாலாம் தொற்கால்? ஆடைகளை அல்லது வஸ்திரங்களை அவள் இலவசமாக என்ன பண்ணாலாம்? தைத்து கொடுத்தாலாம். ஆனால் அவள் வியாதிப்பட்டு ஒரு நாள் மரித்த பொழுது பேதுருவுக்கு செய்தி அனுப்பப்பட்டு பேதுரு அந்த இடத்திற்கு வந்த பொழுது அங்கே சுற்றி இருந்த எல்லா விதவைகளும் வந்து பேதுருவிடத்துல காண்பித்தார்கள். இது தொற்கால் எங்களுக்கு தைத்து கொடுத்த ஆடை, இதையெல்லாம் எங்களுக்கு நாங்க கஷ்டத்துல இருக்கிற பொழுது, நாங்கள் குளிர்ல இருந்த பொழுது எங்களுக்காக அவள் எங்களுக்கு தைத்து கொடுத்த ஆடைகள் என்று சொல்லி, எங்களுக்கு தைத்து கொடுத்த தொற்கால் கொடுத்த ஆடை என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்னைக்கு தொற்கால் ஆடையை கொடுத்தால், இன்னைக்கு உங்கள் மூலமாய் கர்த்தர் துதியின் உடையை மற்றவருக்கு கொடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க துதியின் உடையை மத்தவங்களுக்கு கொடுக்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்துல 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்றை கொடு. ஆமென். அவன் மேல் வஸ்திரத்தை உன்னிடத்துல இருந்து ஒரு வஸ்திரத்தை பிடுங்கிட்டு போயிட்டானா, உன்னுடைய மேல் வஸ்திரத்தையும் கலட்டி கொடு அப்படின்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய துதி ஆண்டவர், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மத்தவங்களுக்கு துதியின் உடைய கொடுக்கிறீங்களோ. யோசேப்புக்கு பல வர்ண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க துயரத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டை கத்து கொடுங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு துதிக்க, அவங்கள துதிக்குள்ள நடத்துங்க, அவங்கள துதிக்க சொல்லுங்க. இல்ல அவங்களோடு சேர்ந்து நீங்க துதிங்க. நீங்க தான் மத்தவங்களுக்கு போய் துதியின் உடையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடிந்தவங்க நீங்க வீடியோல வரலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்கிட்ட துதியின் உடை இருக்குது? துதியின் உடை இருக்குது. ஹல்லேலூயா. முடிஞ்சவங்க முடிஞ்சவங்க நீங்க வீடியோல வரலாம். நான் உங்களுக்கு சில காரியங்களை விளங்க பண்றதுக்காக நான் சொல்றேன். விளங்க பண்றதுக்காக சொல்றேன். எத்தனை பேர் இப்போ ஆண்கள் இருக்காங்க? எத்தனை பேர்கிட்ட வந்து ஷர்ட் இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு 5 சட்டையாவது இருக்குது எங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ஆண்கள். நீங்க எங்கிட்ட ஒரு 5 சட்டை இருக்குது, எனக்கு இது எங்க 5 சட்டை, கலர் போட்ட சட்டை, இல்ல ஸ்ட்ரைப் ஆன சட்டை, இல்ல பிளைன் சட்டை. ஆண்களே இல்லையா? எல்லாம் பெண்களா தான் இருக்காங்களா? 5 சட்டை இல்லையா? ஆண்டனி பிரதர், உங்களுக்கு சட்டை இல்லையா? இருக்கா? ஓகே. ஸ்ரீதர் பிரதர்ட்ட இருக்கா? சரி, இப்ப பெண்கள்ட்ட வருவோம். எத்தனை பேர்ட்ட ஒரு 5 சுடிதார் வச்சிருக்கீங்க? இல்ல 5 ஒரு சேலை வச்சிருக்கீங்க? சுடிதார் இருக்கு பாஸ்டர். இருக்கு. எப்ப அத சொல்றது கூட ரொம்ப யோசிச்சு சொல்றாங்க. யார்ட்டையும் கேட்க மாட்டான் தாயே. ஸ்தோத்திரம். அத சொல்றதுக்கே இவ்வளவு யோசனையா? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? இது சொல்றதுக்கே இவ்வளவு யோசனை. உங்கள்ட்ட இருக்கிற சட்டையை கொடுக்கறதுக்கே, சட்டையை கேட்கதான் செஞ்சேன், கொடுக்க கூட சொல்லவே இல்லை. எத்தனை இருக்குன்னா கேட்கதான் செஞ்சேன். அத சொல்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. அப்ப நீங்க துதியின் உடை எடுத்து எப்படி கொடுப்பீங்க? துதியின் உடை நமக்கு 5 சட்டை இருக்குதா? கர்த்தர் நமக்கு அநேக துதியின் உடைய வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக துதியின் உடை என்னவென்றால், தேவன் நமக்கு அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்த பாடல்கள். ஆமென்.
கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த பாடல்கள். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீத புத்தகத்துக்கு நேராக திருப்புவோம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் நிறுத்தி நிதானமா வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 4வது வசனம் வாசிருங்க. அகங்காரிகளையும் பொய்யாய் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீது சொல்றார், 1வது வசனத்தில் சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அது ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில நாம் ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 2வது வசனத்துல வாசிக்கிறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், உங்களை தேவன் அதாவது பாவத்தில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து, பாவத்திலிருந்து உங்களை கழுவி, அவருடைய இரத்தத்தினாலே கழுவி, உங்களை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால அவர் நிரப்பி, பிரச்சனைய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ள செய்து, கர்த்தரை துதிக்கும் துதியை உங்களுடைய நாவிலே வைத்தாரே, அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்துதான் 3வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவருடைய வாயிலே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எப்பெல்லாம் மத்தவங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் மத்தவங்களுக்கு வேதனை வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பாடுகளுக்குள்ளாக சஞ்சலத்துக்குள்ளாக அவங்க கடந்து போறாங்களோ, நீங்க அவங்களுக்கு சொல்லணும், கர்த்தர் என்னை இந்த பாதையில நடத்தி எனக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தபடினாலதான் அவர் எனக்கு புதுப்பாட்டை வைத்தார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் மூலமா இந்த பாட்டை வைத்தார், பிரதர் ஸ்ரீதர் மூலமா இந்த பாட்டை வைத்தார், பிரதர் பாஸ்டர் ஜூட் மூலமா இந்த பாட்டை வைத்தார் என்று ஒவ்வொரு பாட்டை நீங்கள் அவர்களுக்கு அந்த பாட்டு துதியின் ஆடையை நீங்க அவங்களுக்கு நீங்க போற்றுகிற பொழுது, ஒவ்வொரு ஆடையும் போற்றுகிற பொழுது, என் நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இது ஒரு துதியின் ஆடை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இது ஒரு துதியின் உடை. அல்லேலூயா, அப்படி ஒவ்வொரு பாடலையும் நீங்க எடுத்து அது நீங்க ஒரு துதியின் உடையாய் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க 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 என்ன ஆகும் தெரியுமா? இந்த சஞ்சலமும் அந்த தவிப்பும் அந்த வேதனையும் அந்த துக்கமும் அந்த வியாதியும் அந்த கேன்சரும் அந்த பொல்லாப்பும் அவை எல்லாம் பனியை போல கரைந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து ஓடி போய்விடும். நீங்க தேடியும் நீங்க அத காணாதிருப்பீர்கள். மிஞ்சி இருக்கிறது என்ன தெரியுமா இருக்கும்? ஃபுல்லா துதியினுடையதா இருக்கும். நன்றி பலி பீடம் கட்டுவே, நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே,
நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே. நீ நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இப்ப எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. முடிஞ்சவங்க சொல்லுங்க. நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. நான் இனிமே இனிமே புலம்ப மாட்டேன். நான் புலம்ப மாட்டேன். சொல்லுங்க, வாயை திறந்து நீங்க சொன்னாதான் அது நான் உங்களுக்கு இனிமே வாய். நான் இனி புலம்ப மாட்டேன். நான் இனி புலம்ப மாட்டேன். பைபிள்ல புலம்பல் அதிகாரம் 5 அதிகாரம் தான் இருக்குது. சொல்லுங்க. பைபிள்ல புலம்பல் அதிகாரம் 5 அதிகாரம் இருக்குது. நான் பைபிள புலம்பலாக மொத்தமா நான் மாத்த மாட்டேன். பைபிள புலம்பலாக பைபிள புலம்பலாக மாற்ற மாட்டேன். சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதை ஃபுல்லாவே புலம்பலாவே மாத்திடுவாங்க. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், அதை செய்யல, இதை செய்யல, எனக்கு அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஆண்டவரே பிரதர் எனக்கு இது வந்து அந்த வழி இந்த வழி, இந்த வேலை அந்த வேலை கிடைக்கல, ஆண்டவரே எனக்கு வீடு கிடைக்கல, எனக்கு லோனு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. ஆதியாகமத்தை தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே மொத்தமா வாழ்க்கைய புலம்பலா மாத்திடுவாங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் புலம்புனாங்களே பிரதர், அதே பழக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. ஸ்தோத்திரம். அதாவது அவங்க வந்து என்ன சொல்றது, முறுமுறுத்தார்கள். அவங்க புலம்ப கூட இல்ல, அவங்க வந்து முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்புன்னா அடுத்த ஒரு ஸ்டேஜ். அது புலம்பலோட ரொம்ப மோசம். புலம்பலோட ரொம்ப மோசம் அது. ஆனா நம்ம வந்து பைபிள வந்து புலம்பலாவே அந்த 5 புலம்பல் இருக்கா, அது போதும், அது போதும். நீங்க சங்கீதங்களை புலம்பலா மாத்திராதீங்க தயவு செய்து. உன்னத பாட்ட புலம்பலா மாத்திராதீங்க. அதெல்லாம் துதியின் உடை. ஆமென். சங்கீதங்களை பாடலாய் பாடி கர்த்தரை துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதத்துல பிரதர் வாசிச்ச ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற சங்கீதம் 37 அதிகாரத்துல, சங்கீதம் 37 அதிகாரத்துல 37, 38 யாராவது வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை நோக்கி பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், யார் யாரெல்லாம் துதியின் உடையை போர்த்தி கொண்டிருக்கிறாங்களோ அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். துதியின் உடையை போர்த்துகிறவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கிறவர்கள், எல்லா கஷ்டம் வந்தாலும் துதிப்பேன், நஷ்டம் வந்தாலும் துதிப்பேன், துன்பம் வந்தாலும் துதிப்பேன், சந்தோஷம் வந்தாலும் துதிப்பேன். ஆமென். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு வேலை கிடைச்சாலும் துதிப்பேன், வேலை கிடைக்காட்டாலும் துதிப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நான் துதிப்பேன். அந்த துதியின் உடையை நான் கலட்ட மாட்டேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் துதியின் உடையை போத்திருந்தா செம்மையானவனுடைய அவனுடைய முடிவு என்னவா இருக்குமா? சமாதானம். ஆனா துன்மார்க்கனுடைய முடிவு 38வது வசனத்துல வாசிங்க. ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனின் முடிவு. அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு. ஏகமாய் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய முடிவு அங்கே பார்க்கிறோம், அவன் அறுப்புண்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல வாசிக்கிறோம், செம்மையானவனை நோக்கி பார்த்திரு, அவனுடைய முடிவு சமாதானம், அவனுடைய முடிவு சமாதானம். இந்த துதியின் உடையை நீங்கள் போர்த்தி கொண்டு எப்பெல்லாம் நீங்க அதிகமா நீங்க துதிக்க, எப்பெல்லாம் நீங்க சோர்வா இருக்குதோ கர்த்தரை வாய் விட்டு துதிங்க. ஆமென். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும். இது ஒரு பழமொழி.
அப்படிதானே? ஆமென். அந்த பழமொழியே இவ்வளவு நம்புறீங்களே. நல்லா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அதை எத்தனை பேருக்கு சொல்லி இருப்பீங்க, எத்தனை பேர் அதை மத்தவங்களுக்கு அப்படி பரவி இருப்பாங்க. அத நல்ல அந்த உடும்பு புடி மாதிரி அதை பிடிச்சிருக்கீங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். நான் சொல்றேன், துதியினுடைய போர்த்தினால் நோய் விட்டு போகும், துதியினுடைய போர்த்தினால் நோய் விட்டு போகும். ஆமென் 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 ஆமென். துதியின் உடை, துதியவன் வாயில வை நோய் விட்டு போகும், துதியவன் வாயில வை நோய் போகும், துதியவன் வாயில வை பேய் போகும், துதியவன் வாயில வை எல்லா பிரச்சனைகளும் மாறும், சஞ்சலம் ஓடும், தவிப்பு ஓடும், இன்னல் ஓடும், எல்லாம் மறையும், கட்டுகள் உடையும், வழி திறக்கும், துதி வலி வாழ உனக்கு வழி திறக்கும். எல்லா யோனாவை அங்க பெரிய மீன்கள் எல்லாம் யோனாவை கத்தினது போல துதி எல்லா காரியத்தையும் விடுதலையாக்கும். நீங்க கர்த்தரை துதிக்கிற துதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரை துதிக்கும் போதுதான் தேவன் நமக்கு ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு, ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு இந்த நாளிலே 15 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். முக்கியமான ஒரு காரியம் இந்த நாட்களிலே, அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே அதை அதிகமாக பிரயாசப்படுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்திலே, பிள்ளைகள், கணவன், மனைவி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அதை பிரயாசப்பட நீங்கள் அன்போடு நான் தாழ்மையோடு நான் கேட்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் 9வது வசனம், இந்த கடைசி நாட்களிலே தேவ பக்தியினால் நமக்கு உண்டாயிருக்கிற நன்மை, தேவ பக்தியினால். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8, 9. தேவ பக்தியினால நமக்கு உண்டாயிருக்கிற பிரயோஜனம். வாசிங்க சிஸ்டர். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அப்படி என்றால் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்திலிருந்து செயல்படுகிற காரியங்கள், அவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில அது பலன் கொடுக்கிறவைகளாக இருக்காது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மாம்சத்திலிருந்து செய்யற காரியங்கள், ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்துல அதிக பலன் கொடுக்கிறதாக இருக்காது. என்ன காரியத்தை செஞ்சாலும் ஆவியினாலே செய்யணும். ஆவியினாலே. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் துதிக்கிற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. சரீரத்துலதான் இருக்கிறோம், ஆனா உங்களுடைய உள்ளார்ந்த இருதயம் அதுதான் ஆவி. ஆத்துமாவை கனெக்ட் பண்ணுகிறது. ஆவியோடு கனெக்ட் பண்றது உங்களுடைய இருதயம். சரீரம் உங்களை கையை தட்டும், அதெல்லாம் சரீரத்தினுடைய செய்கைகள், சரிங்களா? ஆனா உண்மையான சந்தோஷம் எங்கே வருகிறது என்றால், உங்களுடைய ஆத்துமா, இந்த இருதயம் உங்க ஆவியோடு கனெக்ட் ஆகிற போதுதான், இந்த ஆவிதான் ஆவியோடு இருக்கிற, ஆவியா இருக்கிற தேவனோடு கனெக்ட் ஆக முடியும். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு, எத்தனை பேருக்கு விளங்கல? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆகையால் நம்மளை எதிர்பார்க்கிற தேவன் என்ன மாதிரி எதிர்பார்க்கிறார் என்றால்,
நம்ம சரீரத்துல இருந்தாலும் நமக்குள்ள சரீரம், ஆவி, ஆத்மாவை வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆத்மா இருதயமா இருக்கிறபடினாலே அந்த முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆவி கனெக்ட் ஆக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிலர் சரீர முயற்சி செய்வதற்காக வாலிபர்கள் அல்லது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு 30s 40s 50s இருக்கிறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போவாங்க, பாடியை நல்லா ஃபிட்டா வச்சிருக்கு, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரன்னிங் போவாங்க. இங்க வெளிநாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சம்மர்ல ஜாகிங் போவாங்க, சைக்கிளிங் போவாங்க. இதெல்லாம் அவங்க சரீரத்துல செய்கிற முயற்சிகள், சரீரத்துல செய்கிற முயற்சிகள். ஆனால் அந்த சரீர முயற்சி 30 வயசுல இருக்கிற அந்த என்ன சொல்றது, அந்த அந்த பலன், அதாவது அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர், அது உங்களுக்கு 60 வயசுல இருக்குமா? இருக்காது. 30 வயசுல இருக்கிறது அது 70 வயசுல இருக்குமா? இருக்காது. அந்த சரீர முயற்சி நமக்கு அது ஸ்டாண்டர்டா நிக்கவே நிக்காது. அது குறைந்து கொண்டுதான் போகுமே தவிர அது ஸ்டாண்டர்டா நிற்காது. ஆனால் ஆவியின் முயற்சி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆனால் ஆவியின் முயற்சி என்பதுதான் தேவ பக்தி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரீர முயற்சி இந்த இம்மைக்குரிய காரியங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் செய்யற சரீர முயற்சி. வேலைக்கு போறோம், வீட்டு காரியங்களை பாக்குறோம், மத்த காரியங்களை பாக்குறோம், பிள்ளைகளை பாக்குறோம், குடும்பத்தை பாக்குறோம். இதெல்லாம் சரீர முயற்சி, உலகத்துக்குரிய காரியங்கள். அவைகள் நம்ம செய்ய வேண்டியது, நம்மேல் விழுந்த கடமை, அது அவசியம். ஆனால் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. நான் சொல்ற புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்க அதை செய்யாமையும் விட்டுட கூடாது. ஆனால் அதை காட்டிலும் ஆவிக்குரிய முயற்சி நமக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய முயற்சி. ஆவிக்குரிய முயற்சி தான் தேவ பக்தி. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? தேவ பக்தி. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, சரீர முயற்சி பிரயோஜனம் உள்ளது, ஆனால் தேவ பக்தியானது அதுதான் ஆவிக்குரிய முயற்சி. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய முயற்சி. சரீர முயற்சிக்கும் ஆவிக்குரிய முயற்சிக்கும் வித்தியாசத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு காலையில இருந்து நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல ஒரு பேச்சுலரா இருக்கலாம், இல்ல நம்ம தாயார் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வயதானவங்களா இருக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து நீங்க காலையில எந்திக்கிறீங்க, சாப்பாடு பண்றீங்க, டிஃபன் பண்றீங்க, லஞ்ச் பண்றீங்க, வீட்டெல்லாம் ஒதுக்குறீங்க, எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்கள் காலையில இருந்து ஒரு 9 o'clock இருந்து ஒரு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க இவ்வளவு வேலை நீங்க சரீரத்துல நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உள்ளத்துல ஆழத்துல இருந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் 9 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் இவ்வளவு வேலையும் சரீர முயற்சியில செஞ்ச பிறகு உங்களுக்கு ஆவியில அல்லது உங்களுடைய ஆத்மாவில ஒரு பூரண சந்தோஷம் வருமா? வருமா? இருக்குமா இல்லையா? இருக்குமா இருக்காதா? சரி, இப்ப அதே இது நீங்க காலையில் 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா வேலையும் செய்றீங்க. காலையில எந்திக்கிறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஆண்டுடைய சமூகத்துல, இல்ல ஒரு 15 minutes ஆண்டு சமூகத்துல உண்மையா உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி ஒரு வசனத்தை வாசிச்சு கர்த்தரை ஒரு பாடலை பாடி துதிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் பிரேக் கிடைக்குது, சமைக்கிற நேரத்துல கொஞ்சம் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது, சாப்பாடு அங்க பொங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்,
பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்றீங்க. சாயந்தரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், ஆண்டவரே நீர் காலையில இருந்து இவ்வளவு காரியங்களை செய்ய எனக்கு சரீரத்துல பலன் கொடுத்தீங்க, இந்த நாள் முழுவதும் என்ன நடத்துனீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் நீங்க ஒரு ஜெபம், ஒரு 10 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்றீங்க. கர்த்தரை நினைச்சு ஜெபம் பண்றீங்க. இந்த எல்லாம் செய்றீங்க. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷம், பலன், நல்ல சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானம் இருக்கும். இயேசுவுக்கு எல்லாமே ஒப்பு கொடுக்கணும். நமக்கு எப்படி ஸ்ட்ரெngth இருக்கும் கொடுக்கிறாரு. உங்களுக்கு? சமாதானமா நல்ல இருக்கும். சமாதானம், நல்ல ஒரு நித்திரை இன்பமா இருக்கும். இருதயத்துல ஒரு நிறைவு காணப்படுமா படாதா? படம் காணப்படும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. 4 பேருக்கு Yes, yes. காணப்படுது போல இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணப்படும். காணப்படுமா படாதா? கண்டிப்பா காணப்படும். ஆமென். நான் சொல்ற புரியுதா? அப்போ இதுதான் வித்தியாசம். ஆமென். ஆமென். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்னதான் வேலை பார்த்து, என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு இது பண்ணாலும், சில நேரம் வேலையில பார்த்திருக்கீங்களா? நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது, இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதல் ஆமென். வருது. Yes, ஆமென். கண்டிப்பா. எத்தனை பேர் அப்படி அனுபவம் பண்ணியிருக்கிறீங்க? ஆமென், ஆமென். நான் நம்ம நினைச்சிருக்கேன் பாஸ்டர். கஷ்டப்பட்டு வேதனையோட கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே முடியல ஆண்டவரே, ஏசப்பா சோத்திரப்பா பலன் கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு 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 பலன் உண்டாகும். பலன் வரும். அந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு ஆமென். நான் இளைப்பாறுதல் அனுபவிச்சிருக்கேன் உண்டாகும். பாஸ்டர். நமக்குள்ள கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகும் பாருங்க. ஆமென். இதுதாங்க ஆவிக்குரிய முயற்சி. ஆமென். இதுதான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆமென். முயற்சி. அல்லேலூயா. Hallelujah. இந்த ட்ராக்ல நீங்க வந்து எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுது. என்ன வேலை செஞ்சாலும், என்ன காரியம் செஞ்சாலும், உங்க வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்ல எல்லார் வீட்லயும் வந்து இன்டர்நெட் இருக்கும். சில வீட்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் வைஃபை, இன்டர்நெட் அப்படி ஏதாட்டி இருக்கும். நீங்க போயிட்டு அப்படி வைஃபை நீங்க ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாம் படபடன்னு எல்லாம் அப்படியே கூடி வருவாங்க. என்னப்பா வைஃபை ஒர்க் ஆகலையே, போன் ஒர்க் ஆகல, கனெக்ட் ஆகலன்னு டபா டிவின்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளீட் சொல்லுங்க. வரும். அச்சு பறந்து எல்லாம் வருவாங்க. எல்லாரும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அச்சு பறந்து வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அதே போலதான் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா தேவனோடு எல்லா நேரத்திலையும் கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த வைஃபை கனெக்ஷன் கட் ஆயிடவே கூடாது. ஆமென். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா இருந்தா கூட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இதுல விடுதலை கொடுங்க, இதுல நான் பாவத்துல விழுந்துட்டேன், இந்த தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட நீங்க என்ன பண்ணிடணும்? கனெக்ட் ஆயிரணும். போய் தொப்புன்னு கால்ல போய் விழுந்துருங்க. ஆமென். தாவீது போல. ஆமென். தகப்பன் அவர் தூக்கி எடுப்பார். ஆமென். 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 உங்க புள்ள எத்தனை வாட்டி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கேட்காம அட்டகாசம் பண்ணிருக்கு. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்க சொல்லி பாருங்க, படி, ஜெபம் பண்ணு, துதி, பைபிளை வாசிஞ்சு கேட்காம இருக்கும். என்ன பண்ணுவீங்க? வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. சொல்ல முடியாது. வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காத, ஓடியே போடு. அப்படியே போய் எங்கேயாட்டி போய் சாப்பாடு வாங்கி எங்கேயாட்டி சாப்பிட்டு அப்படியே தெருவிலே தூங்கி அப்படி தெருவிலே இருந்துக்கோ. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டீங்க? பிள்ளையாச்சே. எங்க பிள்ளை? பிள்ளையாச்சே. கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சவங்க அப்படி வீடியோல வாங்க. கொஞ்சம் வாங்கல. முடிஞ்சவங்க வாங்க. அப்படியே உங்க பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கே சொல்லிருங்க, நமக்கே சொல்லிக்கிறோம். பொல்லாதவர்களாகிய சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை செய்ய அறிந்திருக்கிற பொழுது பரமபிதா நம்மை அவர் கைவிடுவாரோ?
நம்ம தான் அவர்கிட்ட போகணும். நம்ம தான் சொல்லுங்க, நம்ம தான் அவர்கிட்ட போகணும். அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டுட்டா. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். திருப்பி இந்த வசனத்துக்கு வரப்போறேன். நான் முடிச்சிடறேன். இன்னொரு 10 minutesல முடிச்சிடறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க யாராவது ஒருத்தர். யோவான் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் உங்களை எப்படி பெற்றெடுத்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு அந்த வசனத்துல சொல்லுங்க. இத்தனை வருஷம் ஒரே நிமிஷம் நான் பைபிள் எடுத்துடுறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர் இரத்தத்தினாலாவது வாசிங்க. மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். தேவனாலே பிறந்தவர்கள் உங்களுக்கு அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். உங்களை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க, நான் எங்க அப்பா அம்மாவால நான் பிறக்கல, அவங்களால பிறந்திருந்தாலும் உண்மையா நான் தேவனால பிறந்திருக்கிறேன். தேவனால நான் பிறந்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை பெற்றெடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனாலே பிறந்த உங்களை அவர் எப்படி கைவிடுவார்? ஆமென். ஆமென். சொல்ற புரியுதா உங்களுக்கு? சொல்ற புரியுதா உங்களுக்கு? தேவனாலே பிறந்தவர்கள் அவர் விலைக்கிரகம் செலுத்தி உங்களை எப்படியோ 800 கோடி மக்கள்ல இருந்து உங்களை அப்படியே கடையாந்தரத்துல, பூமியின் கடையாந்தரத்துல இருந்த உங்களை இழுத்து கொண்டு அன்பின் கயிறுகளினால கட்டி இழுத்து கட்டி திருப்பி கட்டி இழுத்து கட்டி இழுத்து உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டார். இந்த அன்பின் கயிறுகளினால கட்டப்படுகிற பொழுது நீங்க எத்தனை வாட்டி லூஸ் ஆகி எஸ்கேப் ஆகி போயிருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். திருப்பி அவர் அன்பின் கயிறுகளினால கட்டி திருப்பி அவர் இழுத்து அவருடைய இரத்தத்தினாலாவது நம்மை அவர் மீட்டு எடுத்து வைத்திருக்கிறார். திருப்பி நம்ம அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துக்கு வருவோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவன் நித்திய ஜீவன், இந்த ஜீவன் பூமியில வாழுகிற நாட்களுக்கும் நாம் வாழுகிற வருஷங்களுக்கு இந்த ஆவிக்குரிய முயற்சி. சொல்லுங்க, சரீர முயற்சி, ஆவிக்குரிய முயற்சி. ஆவிக்குரிய முயற்சி, சரீர முயற்சி, ஆவிக்குரிய முயற்சி. ஆமென். ஆவிக்குரிய முயற்சி இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துல போய் நாம் சேருவதற்கு அதை நம்மை பயிற்சிவிக்கிறதற்குரிய அது பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஒரு நாளைக்கு நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்துல ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படியிட்டு உங்களுடைய முழு கடமைக்கு இல்ல, முழு இருதயத்தோடு கர்த்தரோடு கனெக்ட் ஆகி கண்களை மூடி தேவ சமூகத்துல இந்த கல்வாரி அன்பை நினைத்து தன்னை இந்த நாளில ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நாளில இந்த மாதத்துல என்ன ஒப்பு கொடுக்கு, இந்த மாதத்தை என்ன நடத்த கிருபத்தாங்க, நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், இதுவரை செஞ்ச நன்மைக்கு நன்றி, இந்த மாதம் முழுவதும் என்னை நீங்க நடத்த போறீங்க, அதற்காய் உமக்கு சோத்திரம். முழு இருதயத்தோடு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய முயற்சி அதுதான் நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறபடியால் இதோ உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். திறந்த வாசல்னா இங்கே கிடையாதுங்க, பரலோகம்.
பரலோகம் பரலோக வாசல், பரலோகம் பரலோக வாசல். கொஞ்ச பலன் தான் இருக்குது. ஆண்டவரே, இவ்வளோ நான் அழைத்து வேலை பார்த்து டயர்டாய் வந்து கொஞ்ச பலம் தான் இருக்கு ஆண்டவர். அந்த கொஞ்ச பலத்திலயும் அந்த டயர்ட்லயும் ஆண்டவரே நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன். ஆத்துமா முயற்சி, ஆவிக்குரிய முயற்சி. ஆவிக்குரிய முயற்சியை கனப்படுத்தி உங்களுடைய ஆவியில பலன் உண்டாகும்படிக்கு, உங்களுடைய ஆத்துமாவில பலன் உண்டாகும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நாங்க பார்க்கிறோம் ஜீவனுக்கும் இனி பின்வரும் ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய முயற்சி அது வாக்குத்தத்தம். நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்துல இருக்கிற வாக்குத்தத்தம் அல்லது அந்த வசனத்தில் இருக்கிற கட்டளை, அந்த வசனத்தில் இருக்கிற தேவன் நமக்கு நியமித்திருக்கிற கற்பனைகளை நாம் கைக்கொள்வதற்கு தேவனிடத்துல ஜெபத்துல போராடி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாங்க, இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க, என்னால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பலவீனத்துல உதவி செய்கிற ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க அந்த வார்த்தையை வைத்து நீங்க ஜெபிக்கிற பொழுது நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர். ரோமர் 8:26 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் உதவி செய்கிறவர். வேதத்துல வாசிக்கிறவன் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஆவிக்குரிய முயற்சி பாருங்க, அது வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அது மாம்சத்தின் கிரியைகளை குறிக்கிறது, மாம்சத்தின் பாவங்களை குறிக்கிறது, அல்லது மாம்சத்துக்குரிய அல்லது உலகத்துக்குரிய காரியங்களை குறிக்கிறது. ஆனால் தேவ பக்தி ஆவிக்குரிய முயற்சி அது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம். 9வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளதா இருக்கிறது. ஆவிக்குரிய முயற்சி நான் சொல்றேங்க, நீங்க இந்த மீட்டிங்க்கு நீங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு, சில பேரு பாடுகள் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில, அல்லது சில பேரு துக்கத்தின் மத்தியில, சில பேரு கடன் பிரச்சனைகளின் மத்தியில, சிலர் வேதனைகளோடு அல்லது வேலைக்கு போயிட்டு வந்த களைப்போடு, சிலர் தூக்கம் இல்லாமல் அலைச்சலோடு இந்த கூட்டத்துல நீங்க கலந்து கொண்டு வந்திருக்கலாம். இதுல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கலாம். இதுதான் நீங்க செய்யற ஆவிக்குரிய முயற்சி. இதுதான் ஆவிக்குரிய முயற்சி. பிரயாசப்பட்டு பிரயாசப்படுகிறவன் அவன் பலனில் முந்தி பங்கடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரயாசப்படுகிறவன் தான் கர்த்தர் கொடுக்கிற பலன்ல அவன் முந்தி பங்கடைவான். அவர் கொடுக்கிற பலன் அவனவன் கிரியைக்குரிய பலன் நான் வருகிற பொழுது என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றேன், நீங்க ஜெபித்த நேரங்கள் கணக்குல வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க துதித்த வேலைகள் கணக்குல வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்த வேலைகள், போராடின வேலைகள், வேத வசனத்தை வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே யாக்கோபை போல போராடி ஜெபித்த வேலைகள், தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபித்த வேலைகள், கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட வேலைகள், பரிசுத்தத்துக்காக ஏங்கி நின்ற வேலைகள், கர்த்தருக்காய்
எழும்பி பிரகாசிக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்காக எழும்பின அந்த ஆவிக்குரிய முயற்சிகள் ஒரு நாளும் வீண் போவதே இல்லை. ஒரு நாளும் அது மனுஷருடைய கண்களிலே, அது மனுஷருடைய பார்வைக்கு அது ஒருவேளை அது கணக்கில் வைக்கப்படாமல் இருக்கலாம், அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பலன் அவர் வருகிற பொழுது நம்மோடு கூட அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன், அவனவன் ஆவிக்குரிய முயற்சிக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது, அவரோடு கூட வருகிறது. இந்த 5வது மாதத்திலே துவக்கத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே கேட்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம வேற எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போறது இல்ல, ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய தேவ பக்தி அல்லது ஆவிக்குரிய முயற்சி, இந்த சரீர முயற்சியை காட்டிலும் என்னுடைய ஆவிக்குரிய முயற்சி அதிகமாய் காணும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. அதிகமா வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க, ஜெபங்களிலே ஜெபிக்க, என்னென்ன காரியங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை ஆண்டவரே நான் செய்ய எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஆவிக்குரிய முயற்சி எனக்கு உதவி செய்யுங்க. தானியேல் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் தானியேல் 6:10 வாசிக்கிறோம், தான் முன் செய்து வந்தபடியே அவன் பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக கர்த்தரை நோக்கி அவன் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணினான், 3 வேளை அவன் சோத்திரங்களை செலுத்தினான். நான் சொல்லுகிறேன், தானியேலுக்கோ 3 வேளைதான் ஜெபம் பண்ண அவனால தானியேலுக்கு முடிந்தது. ஆனால் நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு சந்தோஷமான நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தானியேலுக்கோ 3 வேளை அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான். ஆனால் நமக்கோ எப்பொழுதோ விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறார். எக்காலத்திலும் எந்நேரமும் அவர் துதி என்னுடைய வாயில இருக்கும்படி கிருபை தந்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் நாள் முழுவதும் அது தியானம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பாக்கியம்! எந்த சமயத்திலும் கர்த்தரண்டை கிட்டி சேரக்கூடிய, கிருபாசனத்தண்டில சேரக்கூடிய அந்த தைரியத்தை இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தது. அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆனால் நமக்கோ அவருடைய மிகுந்த கிருபை நிமித்தம், மிகுந்த இரக்கத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே எந்த சமயத்திலும் அந்த கிருபாசனத்திலே கிட்டி சேரத்தக்கதாக நமக்கு ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும்படிக்கு அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் நீங்க நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவர் இறங்கி வருவார். அதிகாலையில எந்திரிச்சு ஒரே உடைய சமூகத்துல வந்திருக்கிறேன்ப்பா, குட் மார்னிங் டாடி அப்படின்னு சொன்னாலும் அவர் இறங்கி வருவார். நீங்க தூங்கி எந்திரிச்சு ஏசப்பா உமக்கு சோத்திரம், நல்ல உறக்கத்தை கொடுத்தவரே, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திரையை அளிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமானுக்கு என்று அவர் மெய் நித்திரையை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி எந்த சூழ்நிலைகளையும் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய முயற்சியை மாத்திரம் ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள், ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். ஒருவேளை நீங்க ஐயோ நான் இன்னைக்கு நான் இந்த தவறு செய்து விட்டேனே, ஐயோ இன்னைக்கு நான் இந்த பாவம் செய்து விட்டேனே, ஒருவேளை நீங்க சொல்வீர்கள் என்றால் ஆண்டுடைய சமூகத்துல இயேசுனுடைய கல்வாரி அண்டையில சிலுவை அண்டையில, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கல்வி என்னை சுத்திகரிச்சிருங்க. பிசாசு சொல்லுவான், நீ போகாத அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். என்னிடத்துல வா, நான் உன்னை சுத்திகரிக்கட்டும்,
நான் உன்னை திரும்பவும் உயிர்ப்பிக்க மறுபடியும் எலும்புபடிக்கு உனக்கு கிருபை தருவேன் என்று கர்த்தர் திரும்பவும் நம்மை கட்டி எழுப்பி அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்து நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆவிக்குரிய முயற்சியை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். ஒருவேளை ஒரு நாள் சோர்ந்து போகலாம், அடுத்த நாள் திரும்ப எழும்பிடுங்க. எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. ஏனென்றால் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துனுடைய அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே பிதாவினிடத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் நிலைக்கு வாங்கியிருக்கிறபடினால் அவர் அங்கீகரித்திருக்கிறார். நம்மை அவர் பிள்ளைகளாக பிதாவினிடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஜெபித்து முடிப்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு சோத்திரம் பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சரீர முயற்சியினால அலர்ந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவரே பலனற்று போயிருக்கிற, ஆண்டவரே தொய்ந்து போயிருக்கிற, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களாக இருக்கிற சரீர முயற்சியை ஆண்டவரே அற்ப பிரயோஜனம், ஆவிக்குரிய முயற்சி, ஆண்டவரே ஆவிக்குரிய முயற்சி அவைகள் இந்த ஜீவனத்துக்கும் இனி வருகிற ஜீவனத்துக்கும் ஆண்டவரே அவைகள் பிரயோஜனம் உள்ளது. அவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எவ்வளவு உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகள் வாக்குத்தத்தம் உள்ளவைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஆவிக்குரிய முயற்சியை செயல்படுத்த கிரியை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்கிறதற்காய் சோத்திரம். இந்த நாளிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளை துதியின் உடையினாலே போர்த்தி, துதியின் உடையினாலே அலங்கரித்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அலங்கரித்து, தேவனே உங்களுடைய ஆவிக்குரிய முயற்சியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே இந்த மாதத்திலே அந்த ஆவிக்குரிய முயற்சியை கொடுத்து, அதற்குரிய பலனை கொடுத்து, அதற்குரிய சத்துவத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் நீங்க கூட இருந்து நீங்க செயல்பட போகிற கிருபைக்காய் சோத்திரம். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நீங்க செயல்படுத்த நடத்தி கொண்டு போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆவியில ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஒரு முழு நிச்சயத்தோடு, முழு நம்பிக்கையோடு, முழு பலத்தோடு, ஓ ஹல்லேலூயா, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய பிதா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தோடும், அந்த சந்தோஷத்தோடும், அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியோடும், ஓ அந்த துதியின் சத்தத்தோடு தொனிக்க பண்ணி, ஓ கர்த்தரை உயர்த்துகிற, ஓ லிகந்துரி பௌஷ ஆண்டவரே அந்த முழு நிச்சயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இரவிலே கடந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே இந்த நாளிலே ஒரு பரிபூரண விடுதலை நீர் கொடுத்திருக்கிறபடினால சோத்திரம். சஞ்சலத்தையும் அவிப்பையும் முற்றிலுமாய் துரத்தி விட்டு கர்த்தர் ஆண்டவரே துதியின் ஆடையை போர்த்தி ஜெய கம்பீரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ராஜ நடையாக அவர்கள் நடந்து செல்கிறதற்காய் சோத்திரம். நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைக்காய் உமக்கு சோத்திரம். விசேஷமாக செய்திருப்பதற்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க பிரதர் தொண்டையில இருக்கிற எல்லா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இயேசுவின் நாமத்தினாலே அந்த துதியின் உடையினால் ஆண்டவரே அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன். பரிபூர்ண விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். சரீரத்துல பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும்
கர்த்தர் ஒரு பூரண விடுதலை கர்த்தர் கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நாள் மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுங்க. வருகிற நாட்களில மீண்டும் நாங்கள் உம்முடைய கிருபையினால் நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் தருவீராக. அதுவரையும் தேவ கிருபை, தேவ தயவு, தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆயுதமா இருக்கிற, பரலோக ஆயுதமா இருக்கிற அந்த ஆவிக்குரிய முயற்சியும் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே அன்மியூட் பண்ணி சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல ஒருபோதும் பிரமாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அங்கியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்க சகல பரிசுத்தவான்களோடும் இந்த வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே நிச்சயமாக கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பார். அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த விடுதலைகளை நீங்க சாட்சியாய் சொல்ல வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்க செய்திருப்பதற்கு இல்லை, எனக்கு நீங்க வாய்ஸ் மெயில்ல நீங்க போட்டு விடுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அடுத்த வாரம் வருகிற பொழுது அதுல நம்ம இந்த மீட்டிங்ல நம்ம சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you everyone. God bless you. நல்லது. Thank you, brother. Praise God, praise God. Thank you. Thank you, Pastor. Thank you.